நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஜூலை மாதம் புதன்கிழமை 22/7/2026 தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலம் இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:01 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 9:23 வரை அஷ்டமி திதியும் பின்பு நவமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:21 வரை சித்திரை நட்சத்திரமும் பின்பு சுவாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 1:21 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளைக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 6ஆம் நாள் 22/7/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை. இன்று அஷ்டமி நவமி திதிகள் சேர்ந்ததாக அமைந்திருக்கிறது. இன்று சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். இந்த ஆடி மாதத்து சுவாதி நட்சத்திரம் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவராகிய இறைவனை பித்தன் என்று போற்றியவர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் என்கின்ற தேவாரத்தை பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூஜை நாள் சித்திரை சதயமப்பர் சிறந்த வைகாசி மூலம் என்று அந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒரு சிறப்பு. அதில் ஆடி சோதி ஆடி சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூஜை நாள். இது பல்வேறு ஆலயங்களிலே, கலாசாலைகளிலே, பள்ளிக்கூடங்களிலே, சமய நிறுவனங்களிலே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை வழிபாடுகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும்.
அவ்வாறு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்திலும் இந்த தொடர்ச்சியாக 45 ஆண்டுகளாக இந்த நாயன்மாருடைய குரு பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதும், அறநெறி பாடசாலை மாணவ செல்வங்கள் வந்து கலந்து கொள்வதும், அங்கே தேவாரங்களை திருமுறைகளை பாராயணம் செய்வதும், சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய சிறப்புகளை அந்த மாணவர்கள் பேச்சுக்களினாலே அவர்களை பேச வைப்பதும், அவ்வாறு சிறப்பான குரு பூஜை சுந்தரமூர்த்தி நாராயண குரு பூஜை சாஸ்தாவிடத்திலும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை ஒவ்வொருவரும் வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி வணங்கினார், எப்படி வணங்க வேண்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை எவ்வாறு வணங்கினார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருப்பார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக என்று இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, இந்த 5 புலன்களிலும் இருக்கின்றதாகிய அறிவை கண்ணிலே கொண்டு வருவதாம். கண்கள், காதுகள், மூக்கு, வாய், மனம், இந்த 5 அறிவையும் ஒருநிலைக்கு கொண்டு வந்து கண்களிலே கொண்டு வந்து நிறுத்தினாராம். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக. இவ்வாறு இறை வழிபாட்டிலே தன்னை மறந்து ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை வழிபட்டார் என்று சேக்கிழார் பெருமையாக சொல்லியிருப்பார். இறைவனை பித்தா என்று போற்றி பாடியவர், இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர், தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட நாயனார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை நாளில் நாமும் பிரார்த்தனைகள் செய்து உடைய திருமுறைகளை பாராயணம் செய்து 7ஆம் திருமுறையை தந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வாறு இந்த குருபூஜை நாட்களிலே பாடசாலைகள், ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த குருபூஜைகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாசு சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புதான் சீரல்லவர் கண்படி. இக்குறளினுடைய பொருளாக சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை உடையதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புதான் சீரல்லவர் கண் படி. இக்குறளினுடைய பொருளாக சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை உடையதாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.